அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதைகுழிகள் இருக்கின்றனவா என்று அறிவதற்காக தரையை ஊடுருவும் ரேடார் அமைப்பின் மூலம் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் 2 தினங்கள் இடம்பெற்றன. இந்த பணிகள் நேற்று முன்தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இது தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராசா முன்னிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரையில் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் திகதி அளவில் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 130 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. புதிதாக 3 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை 133 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இந்த வழக்கானது 14ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணியானது அன்னளவாக 22ஆம் தேதி அகழப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்தது அகழ்ந்தெடுக்கப்பட்டது.